கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி அதில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறத தெளிவாக பேச போகிறேன். நல்லா பாருங்க, யோவான் 8:36 நீங்கள் இப்படி படிச்சீங்கன்னா அதில் தெளிவாக போட்டிருக்கு, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை கொஞ்சம் கரடு முரடான ஒரு பாதை. கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். எங்கள் அம்மாவுடைய அதாவது அதாவது விடாப்பிடியான ஒரு ஜெபத்து நிமித்தம் தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னாடி முரட்டாட்டத்தில் இருந்தேன். என்னை பார்த்து பேசுகிறதுக்கு பலர் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. என் காலேஜ் ஃபுல்லாக இன்றைக்கும் என்னை பேரை சொன்னீங்கன்னா பயப்படுற ஆட்கள் உண்டு. அவனா, ஐயோயோ இவன் மூலமாவா, அவன் பயங்கர மோசமான ஆளாச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு டெஸ்டிமனி எனக்கு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருச்சு. சிகரெட் அடிக்காமல் என்னால் இருக்க முடியாதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேக் அப்படிங்கிறது என்னுடைய நாம். ஏன்னா அந்த டைமில் அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுன்னு சொல்கிறதே தப்பு. அவ்வளோதான் பாக்கெட் மணி கிடைக்கும். அதனால் ஒரு பாக்கெட்டோட நிறுத்திட்டேன். ஒருவேளை நான் சம்பாதிச்சிருந்தா அது பல பாக்கெட்டாக மாறி இருக்கும். கண்டிப்பாக செயின் ஸ்மோக்கரோட மோசமாக தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு பேக் நான் அடிக்கணும். அதே நேரத்தில் சரக்கு அடித்தேன்னா என்னோட கண்ட்ரோலில் நானே இருக்க மாட்டேன். இப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா என் சித்தியை கூப்பிட்டு ஒன்று சொல்கிறாங்க, பெட்ரிஷா, ஷி இஸ் அ டாக்டர். இவனை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எவ்ரிடே எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை வரும். எங்கள் அப்பா கேட்பாரு, இவன் எப்போ காலேஜுக்கு போவான்னு கேட்பாரு லீவுக்கு வந்தா. அந்த அளவுக்கு அவரை ஒரு கொடுமையிலையும் குடும்பப்படுத்துவேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக அவரும் சண்டை போடுவார். ஸோ இந்த சண்டையில் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படும். அப்போ இப்படி தான் என் வாழ்க்கை முரட்டாட்டத்தின் ஆவி, ஒரு 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 வெறித்தனத்தின் ஆவி, ஒரு ரவுடித்தனத்தின் ஆவி. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் சித்தி பெட்ரிஷாவை கூப்பிட்டு, இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது பண்ணுமான்னு சொல்லும் பொழுது, வெள்ளூரில் பத்மினி பிரசாத்னு ஒரு அம்மா ட்ரக் அடிக்ஷன் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நேராக கூப்பிட்டு தான் போக மாட்டேன். அதனால எங்கள் சித்தி அன்னைக்கு எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கதையை போட்டு என்னை கடைசியாக அந்த அம்மா கிட்ட போய் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த அம்மா எனக்கு உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்க பல கேள்விகள் கேட்கும் பொழுது நான் வந்துட்டு அப்படி ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப முரட்டாட்டமாக, ஒரு திமிராக தான் பதில் சொல்லி ஆரம்பித்தேன். கடவுள் இருக்கார் நம்புறியா? அதெல்லாம் நம்புகிறேன். ஆனால் ஏசு கிறிஸ்து தான் கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்காதவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களா? நல்லவங்க இல்லையா? இப்படி விதண்டாவாதமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, தம்பி, ஏசு கிறிஸ்து இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் மடையன்னு பைபிளில் போட்டிருக்கு. நீ கடவுளை ஏற்றுக்கிற, உனக்கு யார் கடவுள் தானே பிரச்சனை, அது பிரச்சனை இல்லைப்பா, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 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 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் பெரிய வல்லமையெல்லாம் நான் உணரல. ஐயோ அப்படி இப்படின்லாம் உருளலை. ஏதோ இந்த அம்மா பண்ணுறாங்க, சரி பண்ணிட்டு போங்க. முடிச்சு வெளியே வரும் பொழுது அன்னைக்கு இரவு நான் ட்ராவல் பண்ணணும். எங்கே போகணும்? விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேருந்து மதுரைக்கு வரணும். இது வெள்ளூரில் நடக்குது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணுறப்ப நான் ஸ்மோக் பண்ணாமல் நைட் ட்ராவல் பண்ணதே கிடையாது. நான் அந்த நைட் ட்ராவலுக்காக ஸ்மோக் பண்ணுறதுக்கு போய் அந்த 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 கடையில் போய் சிகரெட் வாங்கலாம் போகிறேன். அப்சல்யூட்லி நோ டெம்டேஷன், ஜீரோ டெம்டேஷன். இந்த சிகரெட்டை நம்ம குடிச்சோமாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா அது நமக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா? ஏதோ மந்திரம் போட்டிருக்கானுங்க இவனுங்க, நம்மளை மாற்றி விட்டானுங்க. ஆனாலும் நம்ம நாளை காலையில் மதுரையில் போய் சிகரெட் குடிப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மந்திரமா நாமளா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மதுரையில் இறங்கி சிகரெட் குடிக்கலாம் பார்க்குறேன், சிகரெட் அடிக்க முடியல. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அப்ப அந்த குமாரன் மெய்யாக நீ விடுதலையாக்கினாருங்கிறத அந்த செகண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு செகண்ட்ல கர்த்தர் மிராக்கிள் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த சாட்சி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செகண்ட் போதும், ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட் போதும் என் தேவனுக்கு உங்களை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு. இந்த உணர்வு சாதாரண உணர்வு இல்லைங்க. அவ்வளவு ஒன்றும் ஆண்டவரை நேசிச்சு அவர் தான் எனக்கு விடுதலை ஆக்கணும்னு அதிகமா ஜெபம் பண்ணலையா. அதே கிருபை, அந்த கிருபையின் நிமித்தம் கர்த்தர் அன்னைக்கு என்னை வெளியே கொண்டு வந்தாரு. அந்த டச் என்னை ஆண்டவருக்குள்ள நெருக்கமா கொண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பலமுறை என்னுடைய சொந்த பலத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னையில இருந்து சிகரெட்டே குடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு 5 நாள் இருப்பேன். 6வது நாள் போய் அடிச்சிங்கன்னா செமையா இருக்கும், கிக்கா இருக்கும். சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள், தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். நீங்க அந்த மாதிரி போய் உங்களுடைய சொந்த பலத்துல முயற்சியை செஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதுல ஃபெயில் ஆவீங்க. அப்படிதான் நான் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தேன். கடைசி புரிஞ்சுக்கிட்டேன்,
இது வேலைக்காகாது, நம்ம வாழ்க்கை முழுவதும் ஸ்மோக்கராக தான் இருப்போம், வாழ்க்கை முழுவதும் ஆல்கஹாலிக்காக தான் இருக்கும், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது என் தேவன் என் மீது இறக்கப்பட்டு என்னை கைப்பிடித்து தூக்கி ஒரே செகண்ட்ல, மகனே குமாரனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்னு அந்த குமாரன் என்னை விடுதலை ஆக்கினார். அதான் உண்மை. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுதுலாம் எனக்கு தெரியும், குமாரன் உங்களை மெய்யாக விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. சாதாரண வசனம் இல்லை, நீங்க உட்கார்ந்து இதை தியானிச்சு பாருங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். That's a true deliverance. No man can ever explain this deliverance. ஒருவரால கொடுக்க முடியாத டெலிவரன்ஸ் இந்த குமாரனால் கொடுக்க முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு நீங்க உணர்ந்து இந்த நாள்ல ஜெபம் பண்ணீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளில் உங்களை டெலிவர் பண்ண முடியும். irrespective of whatever you go through. என்னால வரவே முடியாதுங்க, சூழ்நிலையே தெரியாதுங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம், பட் God can deliver. It is not just only applicable for இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறதுக்கோ கஞ்சா அடிக்கிறதுக்கோ மாத்திரம் நான் சொல்லல. பட் இன்னைக்கு லவ் ஃபெயிலியர்ல கூட நீங்க இருப்பீங்க, ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அந்த நினைவே தூக்கி விட்டுருவாருங்க. as if you have never had any relationship with anybody. நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க, இந்த பொண்ணா இந்த பையனானா எப்ப என்ன, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். God can deliver. இன்னைக்கு விட்டு கொடுத்து பாருங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில நான் சொன்ன இந்த வசனம் அவர்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எனக்கு விடுதலையே இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு சுவாமி இந்த நாளிலே இந்த குமாரன் கொடுக்கிற மெய்யான விடுதலையை நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இட் கேன் ஹேப்பன் இன் a second of Father Lord. கர்த்தர் பெரிய விடுதலையை தந்து அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிறிஸ்துநாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.